அலெக்சாண்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆசிரியரே, ஒரு அரிஸ்டாட்டில் நினைத்தால் 1000 அலெக்சாண்டரை உருவாக்க முடியும், ஆனால் 1000 அலெக்சாண்டர் நினைத்தாலும் ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்க முடியாதுன்னு நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம். அண்ணன் ஒரு சீமான் நினைத்தால் 1000 புரட்சியாளர்களை, 1000 கருத்தியல் பேச்சாளர்களை, 1000 தத்துவவாதிகளை உருவாக்க முடியும், ஆனால் நாங்கள் 1000 தம்பி தங்கைகள் சேர்ந்தாலும் ஒரு சீமானை உருவாக்க முடியாது. அதனால் நாங்கள் எங்கள் அன்பு நினைக்கிறோம். உண்மையிலேயே இந்த திமுகவுக்கு பயம் வரும். மொத்த 233 தொகுதிகளிலையும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வாங்குற காசுக்கு எப்படி ஒரு மாசத்துக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ 1,05,000 ஓவா மக்கள் வரி பணத்தை சம்பளமாக வாங்குறான். அந்த காசுக்கு வேலை பார்க்க தொடங்கிடுவான். ஈரோடுல நாம் தமிழர் கட்சி வென்றால் அடுத்த 2026 தமிழகம் நாம் தமிழர் கட்சியின் பிடிக்குள்ள, நாம் தமிழர் கட்சியின் ஆட்சிக்குள்ள சென்றுவிடும் என்று பயந்து கொண்டு 233 தொகுதிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. நீ ஈத்தேனை கொண்டு வா, நான் தடுத்து நிறுத்த வேண்டாம். ஐஆர்ஏல கொண்டு வா, அங்கே வந்து உன் மேல கோடாரி போட வேண்டாம். என்னடா அண்ணன் ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துறாரோ, இவன் இந்த சைடுல ஒரு ஜீவோ போடுவா, எங்க அண்ணன் அது மேல ஒரு கோடாரி போடுவாரு. எந்த சமரசமும் இல்லாத சமரன் எங்கள் அண்ணன் சீமான். இன்னைக்கு சமூகத்துல நடக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகள் ஆணி வேற தேடி போய் பார்த்தால் அதற்கு காரணம் திமுகவா இருக்கு. கள்ளச்சாராய கடத்தலா, கண்ணுக்குட்டின்னு ஏதோ ஒரு திமுக காரர் காரணமா இருக்காரு. கூட்டு பாலியல் வன்புணர்வா, கண்ணதாசன் யாரோ ஒருத்தவர் திமுக காரவர் காரணமா இருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு பாலியல் வன்கொடுமையா, அங்கேயும் ஞானசேகரன் என்கின்ற ஒரு திமுக காரணமாக இருக்கிறார். இத்தனை வருஷமா தலைவர் அவர்களை இன்னைக்கு தமிழ்நாட்டுல உயிர் போட வச்சிருக்காருன்னா அதுக்காண்டிதான் அவரோட நிக்கிறோம். சீமான் என்னும் தனி மனுஷனோட எல்லாம் யாரும் நாங்க இங்க நிக்கல. நாங்க சீமான் ஏற்றிருக்கும் தத்துவம், எடுத்து வைக்கும் கொள்கை, அவர் பேசும் அரசியல், சமரசம் இல்லாத அந்த சமர், வரலாற்று பதிவு, சூழலியல் அறிவு, கொள்கை பிடிப்பு, அவன் தமிழ் தேசிய நெருப்பு. அதனாலதான் அவன் கூட நிக்கிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மதுபான கடைகள் 500 அதிகாரத்தில் இல்லாத போதே மூடி இருக்கிறது. அது மட்டுமல்ல, சேலம் 8 வழிச்சாலை ஆரம்பத்தில் அதிமுக இருந்தப்போ திமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எதிர்கட்சியா இருந்த திமுக என்ன சொன்னாங்க, இது ஆகாது, இது செய்யக்கூடாது, விவசாய நிலங்கள் பாதிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததா அதிமுக, அதாவது அதிமுக எதிர்கட்சியா போன பிறகு இதே திமுக என்ன செய்து அந்த பேரை மட்டும் 8 வழிச்சாலை என்ற பேரை மட்டும் மாற்றி பசுமை வழிச்சாலை அப்படின்னு பேரை மட்டும் மாத்தி அதே திட்டத்தை கொண்டு வராங்க. அப்ப இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல, மக்களுக்கு எதிராக செயல்படுவதில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல.